நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம், ஒரு வலிமையான ஒரு ஆஜானுபாகுவான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். இப்போ விளையாட்டுத் துறையில் ஒருத்தங்க நல்லா ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு உடல் பலம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போது அவங்க அந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டில் அந்த செவ்வாயினுடைய திறன் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த செவ்வாய் தான் நம்ம பூமிக்கு காரகம். ஒருத்தருக்கு சொத்து சேரணும், பூமி யோகம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு செவ்வாய் தான் அங்கே காரணியாக அமையுது. ஒரு சகோதரர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது வேணும். ஒரு சகோதரர் நமக்கு நன்மையை தரணும், ஒரு சகோதரி நமக்கு நல்லது செய்யணும்னா அங்கே செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. ஒரு குயவனுக்கும் செவ்வாய்க்கும் நம்ம ஒரு உருவகப்படுத்தலான்னு வச்சுக்கோங்க. நல்ல மண்பானையை செஞ்சு வரக்கூடிய நேரத்தில், அந்த பொங்கி வர நேரத்தில் தாலி வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலியை உடைச்ச கதை தான் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறவங்க. நல்ல காரியங்களை நிறைய செய்வாங்க, திடீர்னு அந்த ஒரு செகண்டில் அதை போட்டு உடைச்சிடுவாங்க. அதனால் கெட்ட பேர் எடுத்துக்குவாங்க. அதை அப்படி சொல்லி சொல்லி தான் இந்த செவ்வாய்க்கு தோஷங்கிற பேரை வச்சு அவரை நல்லவர் இல்லைன்னு தள்ளி வச்சதுக்கு காரணமே அதுதான்.